ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் 1 step. லாவோட்ஸ். அதாவது 1000 மைல்களை கடக்கக்கூடிய நம்மளுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு ஸ்டெப்பில் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த அடியில் தான் நம்ம செய்யக்கூடிய 1000 மைல் பிரயாணம் ஆரம்பிக்குது. 1000 மைலை நம்ம எப்படி கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்லையே நினச்சி பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப மலைப்பாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த 1000 மைலை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அது 1000 அப்படின்னு பெருசாக நினைக்காதீங்க, ஒரு ஸ்டெப் ஒவ்வொன்றா அப்படின்னு நினச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? த ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் 1 step. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வாஸ் வெர்சஸ் வேர். இந்த வாஸ் வேர் இதை நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்கள் பேசும்பொழுது அல்லது எழுதும்பொழுது இந்த வாஸ் அல்லது வேர் அப்படின்ற இந்த வேர்ட்ஸை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அல்லது நீங்களே கூட யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. என்னதான் நம்ம நிறைய இதை யூஸ் பண்ணியிருந்தாலும் சில இடத்துல நம்மளுக்கு எங்கே இந்த வாஸை யூஸ் பண்ணுறது, எங்கே இந்த வேரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லைங்களா? ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், அதை தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப், அடுத்தது இந்த வேர், இதை நம்ம டு பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டு பி வேர்ப்ஸ் அல்லது பி வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பும் வேரும் பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய பி வேர்ப்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னது? கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடந்து முடிந்த நிகழ்ச்சி, இந்த நடந்து முடிந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டு பி வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப் அல்லது ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், இதை தான் நம்ம வாஸ் அல்லது வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வாஸ் அப்படி அல்லது வேர் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வாஸ் அப்படின்றத நான் ஒரு செயலை டெஃபினட்டாக செய்து முடித்தேன் கடந்த காலத்தில், அதை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். நேற்று நான் மார்க்கெட் போனேன். இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, நேற்று ஈவினிங் நான் உன்னை தேடினேனே, நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொல்வேன்? ஐ வாஸ் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? நான் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க்கெட்டுக்கு போன செயல் நடந்து முடிஞ்சிச்சு, அது டெஃபினட்டாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துல நான் வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இந்த வாஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னா நம்ம தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை அப்படின்னாக்கா நான் இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு பர்சன் சப்ஜெக்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா படற்கைன்னு சொல்லுவோம். அதாவது ஹீ, ஷீ, இட். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படற்கை. ஹீனாக்கா அவன், ஷீனா அவள், இட்னா அது. ஹீக்கு பதில் ஒரு ஆண் பெயர், ஷீக்கு பதில் ஒரு பெண் பெயர், இட்டுக்கு பதில் ஏதாவது ஒரு அனிமலாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், எதுவனா இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பர்சன் ஐ இருக்கு இல்லையா, அதுவும் சரி, ஹீ, ஷீ, இட் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வாஸ் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேர். இந்த வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் அல்லது டு பி வேர்ப்
அல்லது ப்ரைமரி ஆக்ஸிலரி verb. இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேரை வந்து பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வேரை யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது, செகண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. செகண்ட் பர்சன் சப்ஜெக்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வருது. இது வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சில நேரத்தில் சிங்குலராகவும் இருக்கும். நீன்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் யூ தான். நீங்கள் நீன்னு சிங்குலரை குறித்தாலும் நீங்கள் வந்து யூ வேர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்படின்னு ப்ளூரலில் நீங்கள் குறித்து பேசினாலும் நீங்கள் வந்து வேர், யூ வேர் அப்படின்ற இந்த ஆக்ஸிலரி வேர்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து தே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த தே அப்படின்றது ப்ளூரல், அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தே அப்படின்ற இந்த வேர்டு சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வேர் அப்படின்ற ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து வி, நாம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ப்ளூரல் தான் இல்லையா. இந்த வி அப்படின்ற இது சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வேர் அப்படின்ற ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்பை தான் யூஸ் பண்ணணும். அதாவது யூ, தே, வி இது மூணுமே வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், இந்த யூ அப்படின்ற வேர்டு வந்து நீ அப்படின்றத குறிப்பதற்கும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த யூ வந்து சிங்குலராக இருந்தாலும் நீங்கள் வேற யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வேர் அப்படின்ற ப்ரைமரி ஆக்ஸிலரி வேர்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த வாஸ், வேர் இதை வந்து நம்ம எப்படி வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா. பாருங்கள் இந்த ஸ்லைடை. வாஸ், இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் வந்து ஃபஸ்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் நம்ம சொன்ன மாதிரி இல்லையா. அடுத்தது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கணும். இது மாதிரி இந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அந்த நிகழ்வு வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த கண்டிஷனெல்லாம் பூர்த்தி செய்யும்போது ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து வாஸ் அப்படின்ற இந்த ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த வாஸ், வேர் இதை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஐ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வாஸை யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அடுத்தது யூ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வேரை யூஸ் பண்ணணும். இங்கே யூ வந்து சிங்குலராக இருந்தாலும் வேர் தான், ப்ளூரலாக இருந்தாலும் வேர் தான். சிங்குலராக இருந்தாலும் நீங்கள் வேறு தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரலாக இருந்தாலும் வேறு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இதில் ஒரு எக்ஸெப்ஷன். யூ எங்கே இருந்தாலுமே வந்து சிங்குலராகவும் செயல்படும், ப்ளூரலாகவும் செயல்படும். அடுத்தது ஹீ, அவன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் போடுவோம். அடுத்தது ஷீ, அவள் அப்படின்னு சொல்லுவோம். அவள் அப்படின்ற ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸ் போடணும். அடுத்தது வந்து இட், அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அது அப்படின்றது ஒரு அனிமலாக இருக்கலாம், அடுத்தது ஒரு திங்காக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாஸ் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் வி, இந்த வி அப்படின்றது ப்ளூரல் ஹெல்பிங் வெர்ப். ப்ளூரல் வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். இந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா, வி அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வேர் யூஸ் பண்ணணும். அடுத்தது யூ வந்து ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது தே, தேனா அவர்கள் இல்லையா, அவர்கள் அல்லது அவைகள் இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வாஸ், வேரை எதெல்லாம் சப்ஜெக்டாக வரும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்ருப்பீங்க. அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது ஐ அப்படின்றது சப்ஜெக்டாக இருந்துச்சுனாலும், அடுத்தது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷி, இட்டு சப்ஜெக்டாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து இந்த வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வி, யூ, தே இந்த ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வேர் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வாஸை யூஸ் பண்ணுவோம், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட். பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல் நவுன் அல்லது ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து வேறு யூஸ் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. பாருங்கள் இந்த டேபிளில்
பர்சன் சிங்குலர் ப்ளூரல். அதே தான் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சன்னாக்கா தன்மை, செகண்ட் பர்சன்னா முன்னிலை, தேர்ட் பர்சன்னா படர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் பர்சனில் சப்ஜெக்டாக வர்றது வந்து ஐ. இப்போ சிங்குலர் சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஐ வந்து சப்ஜெக்டாக வரும். அதில் வந்து நம்ம வந்து வாஸை போடணும். அடுத்தது அதே ஃபஸ்ட் பர்சனில் ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாம் அல்லது நாங்கள். இதுக்கு வந்து நம்ம வேறு சப்ஜெக்டாக போடணும். அடுத்தது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னா முன்னிலை, எதிர்க்க இருக்கிறவங்கள பற்றி பேசுறது. இதில் வந்து யூ அப்படின்றது தான் சப்ஜெக்டாக வரும், சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும். சிங்குலரில் யூ சப்ஜெக்டாக வந்தாலும் நீங்கள் வேறு தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரலில் யூ சப்ஜெக்டாக வந்தாலும் நீங்கள் வேறு தான் யூஸ் பண்ணணும். யூ சிங்குலர்னால் நீன்னு அர்த்தம், யூ ப்ளூரல்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ அப்படின்றது சிங்குலரை குறித்தாலும் ப்ளூரலை குறித்தாலும் நம்ம வந்து வேறு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட் வருது பாருங்கள். ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். ஹீ வாஸ்க்கு பதில் குமார் வாஸ் சொல்லலாம். ஷீ வாஸ்க்கு பதில் பிரியா வாஸ் சொல்லலாம். இட் வாஸ்க்கு பதில் த கேட் வாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து வாஸை யூஸ் பண்ணணும். அதே இந்த தேர்ட் பர்சனில் தே இருக்குது பாருங்கள். இது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது அவைகள்னு சொல்லுவோம். நம்ம வேறு யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்ருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஐ வாஸ் அப்படின்னு சொல்லணும், ஹீ வாஸ் அப்படின்னு சொல்லணும், ஷீ வாஸ், இட் வாஸ். இது எல்லாமே சிங்குலர், அதனால் நம்ம வந்து வாஸ் போடுறோம். அதே சிங்குலர் தான், இந்த வேர்டு சப்ஜெக்ட் மட்டும் மாறுது பாருங்கள். திஸ் வாஸ் அப்படின்னு சொல்லலாம், தட் வாஸ், இது அது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து வாஸை யூஸ் பண்ணும்போது இது வந்து கடந்த காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது த கேர்ள் வாஸ் அப்படின்னு சொல்கிறோம், த கேட் வாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த சிங்குலர் சப்ஜெக்டு ஐ, அடுத்தது வந்து ஹீ, ஷீ, இட்டுக்கு பதில் இந்த மாதிரி திஸ், தட், த கேர்ள், த கேட், இது மாதிரி சப்ஜெக்டாக வந்தாலும் நம்ம வந்து வாஸை தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். யூ, இந்த யூ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேறுன்னு யூஸ் பண்ணணும். வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேர். தே சப்ஜெக்டாக வந்தாலும் வேர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இந்த யூ, வி, தே இதுக்கு பதில் தீஸ், இவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இவைகள் அப்படின்றதுக்கு நம்ம வேறு யூஸ் பண்ணணும். தீஸ் வேர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தோஸ் வேர் அப்படின்னா அவைகள். தோஸ்னா என்னது, அவைகள். தோஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த பாய்ஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம். த கேட்ஸ் வேர். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக வருது. கடந்த காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வேர் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து வாஸ், வேர் இது ரெண்டையும் எப்படி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் பேசும்போதாவது சரி, நீங்கள் எழுதும் போது இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.